பேய் பங்களால தங்கணும். இந்த வெயில் காலம் வந்தாலே புதுசு புதுசா பல ஆட்களை சந்திப்போம். பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா நமக்கு சந்தோஷம் தானே. என் அன்பு தாயே, ஹோட்டல் வந்துருச்சா? ஷின்சான், அது ஒண்ணும் ஹோட்டல் இல்ல. உங்க அப்பா கம்பெனிக்கு சொந்தமான ரெசார்ட். அது ஹோட்டல் அளவுக்கு அங்க வசதி எல்லாம் இருக்காது. மிட்சி, இங்க பாரு, குறை சொல்லாத, நாமளே ஓசில தங்க போறோம். ஓசி தானா? அப்ப எப்படி இருந்தாலும் ஓகே. உங்களோட டெஸ்டினேஷனை நம்ம நெருங்கிட்டோம். நேவிகேஷன் முடிஞ்சது. ரொம்ப அற்புதமாவே வண்டி ஓட்டுனீங்க. அடடா, என்ன மேப் இதோட முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல எதையும் காணுமே. ஓ, அங்க பாரு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இத பார்த்தா ஏதோ பேய் பங்களா மாதிரி இருக்கு. சின்சான், இந்த மாதிரி ரெசார்ட் இந்த இடத்துல தான் இருக்கும். அதோட ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இருக்கும்போது மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இங்க பாரு, கதவு திறந்தே இருக்கு. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இதுதான் லிவிங் ரூமா? நமக்கு ஏத்த மாதிரி இடம் நல்ல ஸ்பேஷியஸா தான் இருக்கு. என்னங்க, அங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி தங்கினவங்க குப்பையை போட்டுட்டு போயிருக்காங்க. கேர்டேக்கர் தினமும் இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி வைக்கணுமே. பெட்ரூம்ல இருந்தே பாத்ரூம்க்கு போறதுக்கு வழி இருக்கு. அந்த கேர்டேக்கருடைய நம்பர் இதோ இங்க இருக்கு. அட, என்ன சிக்னல் இல்லையா? இங்க நிறைய பொம்மைகள் இருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? பாக்க பழசா இருந்தாலும் எல்லாம் அழகா இருக்கு. சமத்தா விளையாடுங்க, நான் போய் சமைச்சிட்டு வரேன். ஓகே. நல்ல வேளை சமைக்கிறதுக்கு வரும்போதே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கம் பக்கத்துல ஒரு கடை கூட இங்க இல்ல. இங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற சாப்பாடு எவ்வளவு வேணுமோ நம்ம வேணா சமைச்சு சாப்பிடலாம்னு இங்க புக்லயே போட்டிருக்கு. என்ன, நிஜமாவா? அட, என்ன இது? புட்டிங்கா? என்ன வெறும் புட்டிங் தான் இருக்கு? பரவாயில்ல, இதை டெசர்ட்டுக்கு வச்சுக்கலாங்க. அட, எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இந்த புட்டிங்கே கூலிங்கா ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அதுக்காக புட்டிங்க மட்டுமே சாப்பிட கூடாது ஷின்சான். எவ்வளவு நல்லா காத்தடிக்குது இல்ல? ஆமா, சுத்தமான காத்தாச்சே. ஏசி போட வேண்டிய அவசியமே இல்லங்க. தேவையில்லாம கரண்ட் பில்லும் கட்ட வேண்டாம். மிட்சி, என்னாச்சு? அம்மா, தரையில படுத்து என்ன பண்றீங்க? அங்க பாருங்க. அட, இது சாதாரணமான பூச்சி, அவ்வளவுதான். சாதாரண பூச்சியா? நான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பூச்சியை பார்த்ததே இல்ல. முதல்ல அதை விரட்டுங்க, விரட்டுங்க. அட, இது காட்டுல வளர பூச்சினால பெருசா வளர்ந்திருக்கு. இல்ல, நம்ம ஏசியை போட்டுக்கலாம். இதுவே நல்லா இருக்கு. இவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்பா. அது சரி, ஹீமாவரி எங்க? அட, தங்கச்சி எங்க போனா? இருங்கப்பா, நான் போய் பாக்குறேன். ஹீமாவரி. ஹீமாவரி. ஆமா, ஹீமாவரி தனியா எதையும் பார்த்து பேசிட்டு இருக்கா. வாங்க. என்னாச்சு தங்கம்? அங்க யாராவது இருக்காங்களா என்ன? நான் உனக்கு ட்ரெஸ் மாத்தி விடுறவா? இங்க ஆள் இல்லாத கடையில யாருக்கு டீ ஆத்துற? அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்துடலாம். சரி வா செல்லம், குளிக்க போலாம். ஷின்சான், உன்னையே குளிப்பாட்டி விடட்டுமா? வரேமா. அந்த புட்டிங் டப்பாவை வெளியே தூக்கி போட்டுட்டு வா. என்னம்மா, இந்த வீட்ல எல்லா வேலையும் என்னையே செய்ய வைக்கிறீங்க? குளிச்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல? உங்க அப்பாவை பத்தியா கொரட்டை விட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரி வாங்க, நம்ம அந்த பக்கம் இருக்க ரூம்ல போய் படுத்து தூங்கலாம். அப்பா தனியா இருந்தா பயப்பட மாட்டாரா? அவர் தூக்கத்துல எழுந்திருக்கலாம் மாட்டாரு. எனக்கு அப்பா கூட தான் தூங்கணும். எனக்கு அப்பா கூட தான் தூங்கணும். இப்ப வர போறியா இல்லையா? இந்த பொம்மையை கொண்டு வந்து இந்த இடத்துல படுக்க வச்சது யாரா இருக்கும்? ஏசியை யார் ஆஃப் பண்ணா? ரிமோட் எங்க? ஹேமாவரி,
செல்லம் எங்க இருக்க? என்ன பண்றீங்க? இருட்டுல தெரியாம மேல விழுந்துட்டேன்ப்பா. ஹீமாவரிய காணோம். அவன் எங்க போனா? ஏய் ஹீமாவரி, நீ இங்கதான் இருக்கியாமா? இங்க எப்படி வந்த? ராத்திரி ஒழுங்கா படுத்து தூங்க, இல்லனா நாளைக்கு எந்திரிக்க சொன்னா எந்திரிக்க மாட்டேன். கண்டபடி உளராத ஷின்சான். இது விளையாடுற நேரம் இல்லம்மா, தூங்குற நேரம் செல்லம். யாரங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி? இந்த பயத்துக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். அப்பா நான் சொல்றத நம்புங்க. அந்த பொம்மை ஸ்கிரீனுக்கு பின்னாடி நகர்ந்தத பார்த்தேன். சரி சரி மிக்ஸி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பிட்டியா இல்லையா? எதையோ மறந்துட்டேனே. எதை? கண்டுபிடிச்சிட்டேன். ஷின்சான், இத நீயா பண்ண? அம்மா நான் அதை எழுதவே இல்ல, நம்புங்கம்மா. தேவையில்லாம போய் சொல்லாத, சரியா? அதை அழிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அதே நான் நன்றி மீண்டும் வருக. நான் தான் சொன்னல அப்படிலாம் எழுதலன்னு. ஓ, காக்கோச்சி தான் கூப்பிடுறாரு, சொல்லுங்க. ஹலோ ஹாரி, இப்போ உங்களுக்கு என்னதான் ஆச்சு? கேர்டேக்கர் ஃபோன் பண்ணாரு. நேத்து நொஹோரா ஃபேமிலி ரெசார்ட்டுக்கு வரவே இல்லைன்னு சொன்னாரு. நான் உங்களுக்கு கால் பண்ணேன், ஆனா உங்களுக்கு ரீச் ஆகவே இல்ல. என்ன? எனக்கு இவர் என்ன சொல்றாரு? அப்ப நாம இருந்தது பேய் பங்களாவா? மிஸ்டர் ஹாரி, நீங்க லைன்ல இருக்கீங்களா இல்லையா? என்னாச்சு? பதில் சொல்லுங்க. பரவாயில்ல, இந்த சம்மருக்கு ஹீமாவரிக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன்.